எத்தனை பேர் வியாதி? வெரி குட். காட் இஸ் குட். கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் நீங்கள் அவரை தேடி வந்திருக்கிறீர்கள். அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொன்னவர் எள்ளளவும் பொய்யுரையாத தேவன். நீங்கள் அவரை தேடி வந்திருக்கிறீர்கள். எனவே ஒரு குறைவோடு வாழ வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். வெரி குட். எல்லாரும் மியூட் பண்ணிடுங்க. நான் கேட்கும்போது, கேள்வி கேட்கும்போது நீங்க ஓபன் பண்ணி சொல்லிட்டு திரும்ப மியூட் பண்ணிடுங்க. சரிங்களா? இந்த நாள்ல தேவன் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். இந்த செவ்வாய்க்கிழமை மீட்டிங்கினுடைய நோக்கம் வியாதியஸ்தர்கள் சுகமாகிறது மாத்திரமல்ல, தரித்திரம் நீங்குகிறது மாத்திரமல்ல, சத்தியத்தை சரியாக அறிந்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், இயேசு கிறிஸ்து செய்தவைகளையும் செய்து அதைவிட பெரிய கிரியைகளை செய்து அவருடைய வார்த்தையை உறுதி செய்ய வேண்டும். ரைட்? தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இது வந்து டீச்சிங் ட்ரைனிங், டீச்சிங் அண்ட் ட்ரைனிங். என்ன ட்ரைனிங்னா, ஹவு டு ரைஸ் த டெட், ஹவு டு பெர்ஃபார்ம் மிராக்கிள்ஸ் லைக் ஜீசஸ். சரிங்களா? ஸோ நம்முடைய தேவன் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் நம்மை கொண்டுதான் செய்வார். நல்லா ஞாபகம் வச்சுடுங்க. எப்படி அப்போஸ்தலர் நடபடிகளிலே இயேசு கிறிஸ்துவுடைய காலத்திற்கு பிறகு அவருடைய ராஜ்யத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ண, அவருடைய சபையை நாட்டுவதற்கு அருமையானவர்களே அப்போஸ்தலரை பயன்படுத்தினது போல இந்த 21வது நூற்றாண்டிலே தன்னுடைய சபையை ஸ்தாபிப்பதற்கு ஒவ்வொரு விசுவாசியையும் தேவன் எக்யூப் பண்ணிக்கொண்டே இருக்கிறார். சரிங்களா? ஆமா, ஒருவரும் சாதாரண வாழ்க்கை வாழவே முடியாது. ரைட்? ஸோ ஜாஸ் ஸ்கூல் ஆஃப் டெரிஃபிக் மிராக்கிள்ஸ், ஜாஸ் பிரம்மாண்ட அற்புத பள்ளி, இந்த பள்ளிக்கூடத்தில் சத்தியத்தை டீச் பண்றோம். டீச்சிங் ஆஸ் வெல் அஸ் ட்ரைனிங். வாட் டு ட்ரெயின்? எதற்காக ட்ரைனிங்? இயேசு கிறிஸ்து செய்தவைகளை செய்து அதைவிட மிகப்பெரிய அற்புதங்களை செய்யும்படியாக தேவன் நம்மை பயிற்சி செய்து கொண்டிருக்கிறார். ஸோ இந்த நாளில் ஈஃப்ரீம் பாஸ்டர் பைபிள் வாசிப்பாங்க. வேகமா வாசிக்கணும். சரிங்களா? முதலாவது, தேவன் எப்படிப்பட்ட அற்புதங்களை நம்மை கொண்டு செய்ய சித்தமாய் இருக்கிறார் என்று யோபு 37:5 வாசிக்கலாம். The book of Job, chapter 37, verse 5. எப்படிப்பட்ட அற்புதங்களை சாதாரண மனிதர்களாகிய நம்மை கொண்டு செய்ய அவர் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். தேங்க்யூ பிரதர் எஸ்ஐகே. எஸ் பாஸ்டர் ஈஃப்ரீம், நீங்க ஸ்கிரீன்ல பார்த்து கூட வாசிடலாமா? ஏன் இவ்வளவு டைம் எடுக்கிறீங்க? அன்மியூட் பண்ணுங்க பாஸ்டர், அன்மியூட் பண்ணுங்க. ஒன்னும் கேட்கல. தேவன் தம்முடைய எஸ் படிங்க. தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரிய விதமாய் குமுற பண்ணுகிறார். நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை நம்மை கொண்டே செய்கிற தேவன். பிளீஸ் நோட் டவுன். இன்னொரு வசனம் போடலாம். முதலாவது என்ன பார்க்கிறோம்? பயங்கர காரியங்கள். இரண்டாவது யாத்திராகமும் 34:10 பாஸ்டர் படிங்க பார்த்து. எக்ஸடஸ் 34:10. எப்ரேம் பாஸ்டர் கேட்கலையா? கேக்குது பாஸ்டர், கேக்குது. சீக்கிரம் வாசிங்க எப்ரேம் பாஸ்டர். யாரு சீக்கிரமா வாசிப்பீங்கன்னு பார்த்து சொல்றேன். எஸ், ஓகே போதும். அருமையானவர்களே, தேவன் நம்மை கொண்டு செய்கிற காரியங்கள் பயங்கரமா இருக்கும். சரிங்களா? பயங்கரத்துக்கு இங்கிலீஷ் என்ன தெரியுமா? டெரிஃபிக். டெரிஃபிக் மிராக்கிள்ஸ். மோசையை கொண்டு டெரிஃபிக் மிராக்கிள் பண்ணாரு. ரைட்? மோசையை கொண்டு செய்தாரு, சீஷர்களை கொண்டு செய்தாரு. ஐயா, டெரிஃபிக் மிராக்கிள்ஸ் நடக்கலைன்னா ராஜ்யத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணவே முடியாது. அல்டிமேட் பர்பஸ் அதான். இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் பூமி எங்கும் பிரசங்கிக்கப்பட வேண்டும். எப்படி? அவருடைய வார்த்தையை உறுதி செய்ய பயங்கரமான கிரகிக்க முடியாத அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உங்களை பயன்படுத்த, அந்த வார்த்தையை உறுதி செய்ய உங்களை பயன்படுத்துவதற்கு அவர் துடித்து கொண்டு இருக்கிறார். ஆமா, சாதாரண வாழ்க்கையை வாழ முடியாதுங்க.
சரிங்களா? ஆமா. ஆகையினால்தான் 2 வசனம் சொல்லுது. ஒரே கருத்தை 2 வசனங்கள் சொல்லுகிறது. 1 நாளாகமும் எத்தனாவது வசனம்? 1 நாளாகமும் 16:24 படிங்க. பாஸ்டர் என்னாச்சு உங்களுக்கு? அன்மியூட் பண்ணுங்க. Thank you Lord for your goodness. ஜாதிகளுக்குள் படிங்கம்மா. ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள். நல்ல கவனிங்க அருமையானவர்களே. தேவன் இதை நமக்கு கட்டளையாகவே கொடுத்திருக்கிறார். அதனாலதான் நம்ம இந்த வகுப்பு நடத்துறோம். என்ன வகுப்பு? அவருடைய மகிமையை சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அற்புதங்களை தியானித்து பேசணும், விவரித்து பேசணும். சரிங்களா? ஒரு வருஷமாக நம்ம இந்த கோர்ஸ் நடத்துறோம். உங்களில் அநேகர் நீங்க எக்யூப் ஆயிட்டீங்க. என்னுடைய வாய்ஸ் கிளியரா இருக்குதா பாஸ்டர் எஃப்ரேம்? சரியா கேக்குதா? கேக்குதா? ஓகே. பாருங்க அருமையானவர்களே, அதைத்தான் சங்கீதக்காரன் எழுதுகிறான். என்ன எழுதுகிறான் என்று சொல்லி அங்கே சங்கீதங்களின் புஸ்தகம் 93வது சங்கீதம் 6வது வசனம். 93வது சங்கீதம் 6வது வசனம். 93வது சங்கீதம் 6வது வசனம் இல்லையா? அப்படியா? அப்போ அதுல அவருடைய அதிசயங்களை விவரித்து பேசுங்கள். அது எத்தனாவது வசனம்? கண்டுபிடித்து படிங்க. 96:3. எஸ், சாரி, 96:3 படிங்க. யாராவது படிங்க. ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள். நல்லா கவனிங்க. 2 வசனம் ஒரே மேட்டர் சொல்லுதுங்க. அவருடைய அதிசயங்களை தியானித்து பேசுங்க. இந்த வசனத்துக்கு நாம் கீழ்ப்படிந்துதான் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையிலும் ஒவ்வொரு அற்புதத்தை நம்ம தியானித்து கொண்டே வருகிறோம். சரிங்களா? ஸோ இன்றைக்கு ஓகே, வெரி குட் பிரதர், தேங்க்யூ. அவருடைய அதிசயங்களை நாம் விவரித்து சொல்ல போறோம், தியானித்து பேச போறோம். சரிங்களா? எலியா மூலமாக தேவன் செய்த ஒரு அற்புதத்தை நாம போன வாரம் தியானித்தோம். எப்படி சாரிபாத் விதவையினுடைய மகன் மரித்தோரிலிருந்து எலியாவால் எழுப்பப்பட்டான். அதிலிருந்து ஒரு 5 பாடங்களை நாம் கற்றுக்கொண்டோம். இன்றைக்கு எலியா மூலமாக தேவன் செய்த இன்னொரு அற்புதத்திலிருந்து 5 சத்தியங்களை அறிந்து கொள்ள போகிறோம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சரிங்களா? அது என்ன அற்புதம் என்றால், அருமையானவர்களே, எலியா செலுத்தின அந்த பலியின் மீது அக்கினி சரிங்களா, அது எப்படி பட்சித்து போட்டது. இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய 5 சத்தியங்கள், மிக மிக முக்கியமான சத்தியங்கள். ரைட்? ஆமா. முதலாவது பாருங்க, பாகால் தீர்க்கதரிசியை எத்தனை பேர் வந்தாங்க? தெரிஞ்சவங்க சொல்லலாம். பாகால் தீர்க்கதரிசி 700 450 ஒரு வசனம் வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 18:22 படிங்களா. 18:22 of the book of First King. அப்பொழுது எலியா ஜனங்களை நோக்கி, கர்த்தரை தீர்க்கதரிசிகளில் மீந்திருக்கிறவன் நான் ஒருவன், பாகாலின் தீர்க்கதரிசிகளோ 450 பேர். பாருங்க ஐயா, 450 பேர் ஒரு பக்கம் நிக்கிறாங்க. தேவனுடைய அதிசயங்களை நம்பினவள் தன்னந்தனியாக அத்தனை பேரையும் சவாலிடுகிறான். எஸ் பிரதர், தேங்க்யூ. சரிங்களா? கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க, இவன் கூட நிக்க இன்னும் ஒரு ஆள் கூட இல்லைங்க. எனக்கு இது அனுப்பு, அவருக்கு 500 அனுப்பணும்.
பாருங்க, மியூட் பண்ணுங்க, பேசுறது கேக்குது. தயவு செய்து எல்லாரும் மியூட் பண்ணுங்க. பிரதர் நீங்க ஒரு இடம் மியூட் பண்ணுங்க பிரதர். எஸ்ஐகே பிரதர். சிஸ்டர்ஸ் கொஞ்சம் கவனிங்க, தயவு செய்து மியூட்ல வந்துருங்க. அவர்தான் கொடுத்துட்டாரு. அருமையானவர்களே நல்லா கவனிங்க. தமிழ்ல ஒரு டயலாக் சொல்லுவாங்க இல்லையா, சிங்கம் எப்படிதான் வரும், சிங்கிளா தான் வரும். நாம் எல்லாரும் யூத ராஜ சிங்க குட்டிகள். உங்களுக்குள்ளே சொல்லுங்க, மியூட்லே இருக்கட்டும், நான் சிங்கக்குட்டி. சரி, பைபிள்ல இப்படி வேற யாரெல்லாம் சிங்கிளா போனாங்க யோசிங்க. தெரிஞ்சவங்க அன்மியூட் பண்ணி சொல்லலாம், அவசரம் இல்ல, பொறுமையா சொல்லுங்க. ரெண்டு பேர்ல தாவீது தனியா போறாங்க. பாருங்க, தாவீது ஒரு சேனை 40 நாள் பயந்துகிட்டு இருக்கு. ஆனா இந்த தாவீது தனியா போனான். இங்க எலியா தனித்து நிற்கிறான். பெலிஸ்தருடைய மிகப்பெரிய சேனையை அழிப்பதற்கு யோனத்தான் தனியா போறாங்க. அருமையானவர்களை, இதுல நாம் என்ன பாடம் கற்றுக்கொள்ளுகிறோம் என்றால், பென்டகன் தான் வேர்ல்டு மோஸ்ட் பவர்ஃபுல் ஆர்மி, அமெரிக்காவுடைய பென்டகன். ஆனால் சத்தியத்தை அறிந்த ஒருவன் தன்னோடு தேவன் இருக்கிறதை அறிந்திருந்தான் என்றால் பென்டகனையும் நம்ம செய்திருக்கலாம். எத்தனை பேர் புரியுதுங்க? யோசித்து பாருங்க. அப்படித்தானே 40 வருஷம் பயந்து நிற்கிறான். சவுலும் ஒரு பெரிய கூட்டம், ஆர்மி, ஃபுல்லி ஆர்ம்டு, ஃபுல்லி எக்யூப்டு. இவனுக்கு ஒண்ணுமே தெரியாது, ஆடு மேய்க்க தான் தெரியும். ஆடு மேய்த்த பொழுது ஒரு சிங்கக்குட்டியின் வாயையும் ஒரு ஆட்டுக்குட்டியும் கிழிச்சிட்டான். அருமையானவர்களே, நீங்களும் இப்படி கூட சொல்ல வேண்டியதில்லை, இப்படிதான் சொல்லணும். நீங்கள் உங்களுக்குள்ளே ராஜசிங்கம் வாசம் பண்ணுகிறதுனாலே உங்களாலே தீர்க்க முடியாத பிரச்சனை எதுவுமே கிடையாது. சரிங்களா? நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். தேவன் எலியாவுக்கு உள்ளே இல்லைங்க, எலியாவோடு கூட தான் இருந்தார். ஆனால் அருமையானவர்களே, இன்றைக்கு தேவன் நமக்கு உள்ளேயே வாசம் பண்ணுகிறாரே. அல்லேலூயா. அதனாலதான் இயேசு என்ன சொன்னாரு, உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது. ஆமா, ஆகையினால்தான் இயேசு சொன்னார், நீங்கள் நான் செய்ததை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள். ஆமென். அல்லேலூயா. ஆமா. Every child of God has miracle working ability. சரிங்களா? சோ முதலாவது பாடம், நீங்களும் உங்கள் தேவனும் எவ்வளவு பெரிய ஆர்மி. சோ நீங்க ஆர்மியை எதிர்த்து போக போறது இல்ல. எதை எதிர்த்து போவீங்க? பெரிய துர்ச்செய்தி வருது இல்ல, அல்லது டாக்டர் ரிப்போர்ட் ரொம்ப மோசமா இருக்கு, மலை மாதிரி இருக்கு, இமயமலை சைஸ்ல இருக்கு டாக்டர் ரிப்போர்ட். உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பார்த்தா இமயமலை மாதிரி இருக்கு. எங்க நம்ம பிள்ளைகள் உருப்பட போறாங்க? அப்படி ஒரு சிந்தனையில நீங்கள் இருந்தாலும் அருமையானவர்களே, உங்கள் மனதை மாத்தி கொள்ளுங்கள். நீங்கள் விசுவாசியுங்கள். எங்கள் பிள்ளைகள் தேவனுடைய கரத்திலே இருக்கிறார்கள், அவர்களை ஒன்றும் பறிக்க முடியாது. இயேசு சொன்னார், no one can snatch you from the hands of the Lord. ஒருவரும் உங்களை தேவனுடைய கரத்திலிருந்து பறிக்க முடியாது. உங்கள் பிள்ளைகளையும் ஒருவரும் தேவனுடைய கரத்திலிருந்து பறிக்க முடியாது என்கிற சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால் எலியாவை போல துணிஞ்சு போவீங்க, துணிஞ்சு வாழுவீர்கள். பாரத்தை சுமக்க மாட்டீர்கள், கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடுவீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பாருங்க, கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். அருமையானவர்கள், அப்போ இந்த அற்புதத்துல நாம் எதை விவரித்து முதலாவது என்ன சொல்றேன்னா, நீங்களும் உங்கள் தேவனும் சேரும் பொழுது அல்லது நீங்கள் சேர்ந்து இருக்கிறதுனால உலகத்துல எந்த ஒரு சக்தியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு அதிகமான பிரச்சனையை கொடுக்க முடியாதுங்க. ஆமா, ஓகே. இரண்டாவது,
இந்த எலியா மூலமாக தேவன் செய்த அற்புதத்திலிருந்து நாம பார்க்கக்கூடிய இரண்டாவது காரியம், தலைக்கு மேல ரிஸ்க் எடுக்கிறான். சரியா? பயங்கர ரிஸ்க் எடுக்கிறான். வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 18:34. பிற்பாடு அவன் நீங்கள் First King chapter 18 verse 34. எஸ் படி. பிற்பாடு அவன் நீங்கள் 4 குடம் தண்ணீர் கொண்டு வந்து சர்வாங்க தகன பலியின் மேலும் விறகுகளின் மேலும் ஊற்றுங்கள் என்றான். பின்பு 2ஆம் தரமும் அப்படியே ஊற்றுங்கள் என்றான். 2ஆம் தரமும் ஊட்டினார்கள். அதற்கு பின்பு 3ஆம் தரமும் அப்படியே ஊற்றுங்கள் என்றான். 3ஆம் தரமும் ஊற்றினார்கள். ஐயா, அருமையானவர்களே, அப்போ 3 நேரம் ஊத்துனா எத்தனை குடம் தண்ணி ஊத்துனாங்க? 12 குடம். ஐயா, 12 குடம். ஒரு மிருகத்தை அடிச்சு, ஒரு காளையை அடிச்சு துண்டு துண்டா வெட்டி விறகு மேல வச்சுட்டு அவன் என்ன பிலீவ் பண்றான் பாருங்க. நம்ம தேவனுடைய வல்லமையை எந்த அளவுக்கு பிலீவ் பண்றான். அறிவே இல்லையா உனக்கு? அறிவே இல்லையா உனக்கு? அப்படித்தான் எல்லாரும் கேட்டிருப்பாங்கல்ல. நீ எந்த கான்டெஸ்ட்ல சொன்னீங்களோ தெரியாது. அருமையானவர்களே, அதனாலதான் நான் அடிக்கடி சொல்றேன், கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். எவ்வளவு எதிர்மறையான சூழ்நிலையும் உங்கள் அற்புதத்தை தடை செய்ய முடியாதுங்க. ஆமென், 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 ஆமென். சோ இடையிடையே நம்ம கர்த்தருடைய கிருபையினால அற்புதமும் செய்வோம். நீங்க அற்புதம் செய்தீர்கள் என்றால் சாட்சியும் சொல்லலாம். சரிங்களா? ரொம்ப ஆச்சரியங்க. அப்போ இதற்கு என்ன காரணம் சொல்லுங்க? இந்த அளவுக்கு அவர் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு என்ன காரணம்? ஆண்டவர் அவனோட இருக்கிறாருன்றது அவருக்கு தைரியம் வந்திருக்கு அவருக்கு. ஓகே, வேற என்ன சொல்லலாம்? ஓகே, அந்த தைரியத்தை கொடுத்தது எது? அந்த தைரியம் வெரி குட், வெரி குட், வெரி குட். அதே சொல்லலாம். இந்த அளவுக்கு அருமையானவர்களே, ஆமென், கர்த்தர் நல்லவர். எவ்வளவு எதிர்மறையான சூழ்நிலையும் அற்புதம் செய்கிறதற்கு தடை இல்லை. உங்களாலே எலியா எலிசாவை விட அதிகமாக விசுவாசிக்க முடியும். ஏன் தெரியுமா? பவுல் சொல்றாரு, எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. இதுல இருக்கிற என்னுடைய வார்த்தையை கேட்கிற, ஆன்லைன்ல கேட்கிற அத்தனை பேருக்கும் கிறிஸ்துவின் சிந்தையை பெற்றுக்கொள்ளுங்கள் என்பது இல்ல செய்தி. நீங்கள் கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்களாக இருக்கிறீர்கள். கிறிஸ்துவின் சிந்தை என்ன செய்யும் தெரியுமா? அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாள் ஆனாலும் கூலா இருக்கும். ரைட்? கிறிஸ்துவின் சிந்தை என்ன செய்யும் தெரியுமா? ஒரு தேவைக்காக உங்ககிட்ட போன் பண்றாங்க, ஐயா திராட்சை ரசம் குறைவுபட்டுட்டு ரொம்ப கேவலமா இருக்குயா. இல்ல, கிறிஸ்துவின் சிந்தை என்ன செய்யும்? அது கூலா ஹேண்டில் பண்ணும். ஆமென். கிறிஸ்துவின் சிந்தை என்ன செய்யும் தெரியுமா? பாருங்க, இது நீங்க நல்லா கவனிக்கணும். அங்க கப்பர்நகூமுக்கு இயேசு கிறிஸ்துவும் சீஷர்களும் போறாங்க. சரிங்களா? போன இடத்துல பேதுருவின் மாமி சிக்கா இருக்கிறா. கிறிஸ்துவின் சிந்தை என்ன செய்யும்னா, உடனே 12 பேரையும் கூப்பிட்டு கட்டில் சுத்தி நின்று ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லாது இல்லையா? அது கிறிஸ்துவின் சிந்தை.
ஆமென். சிந்தையை மாற்றுங்க அருமையானவர்களே. ஆமா, சிந்தை மாற வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? கிறிஸ்துவை போல சிந்திக்க வேண்டும் என்றால் நாம என்ன செய்யணும்? மனம் புதிதாகணும் வார்த்தையை கொண்டு. சத்தியத்தை என்ன செய்யணும்? சரியாய் அறியணும். சரியாய் அறிய வேண்டும். சுபமால் ஏதாவது சாட்சி இருக்கா உங்ககிட்ட? இருக்கு பாஸ்டர். அந்த அந்த அக்காவுக்கு நீங்க ஜெபம் பண்ணீங்கல்ல உங்க பையனுக்காக அந்த வார்த்தை சொன்னீங்கல்ல, கொஞ்சம் உங்க கொஞ்சம் பையன் வால்யூம் 24 கேட்கலையே, எனக்கு தான் கேட்கலையோ. சொல்லுங்க. அன்னைக்கு ஜெபம் பண்ணோம். ஆமா, ஒரு வார்த்தை சொன்னீங்கல்ல, இந்த அவங்களுடைய சொல்லுங்க சொல்லுங்க. வணக்கம். நல்லா ஆயிட்டாங்களா? சோத்திரம் பாஸ்டர். சுபமால் நல்லா ஆயிட்டாங்களா? மனைவி இடத்துல பிரிஞ்சு போயிட்டு நீங்க சொன்ன அந்த மறுநாள் வந்துட்டான்னு சொல்லிட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மகிமை ஹalleluya, உண்டாவதாக. ஹalleluya. ஆமென். எனக்கு அந்த சாட்சி எனக்கு புரியல. சொல்லுங்க. இருங்க, நான் சொல்லிட்டேன். நல்ல விளக்கம் சொல்ல வேண்டியதானே ஐயா? கேக்குதா? கேக்குது அந்த கேக்குது, ஒரு சொல்லுங்க. வார்த்தை சொன்னீங்கல்ல, உங்க பையன் 24 மணி நேரத்துல வந்துரும்னு சொன்னீங்க இல்லையா? ஆமா ஆமா ஆமா. அவங்க எவ்வளவு பையனை நேரத்துல காணாம வந்தான்? சொல்லித்தானே சொன்னாங்க உங்கள்ட்ட. ஆமா ஆமா ஆமா. எவ்வளவு நேரத்துல வந்தான்? புதன்கிழமை நீங்க செவ்வாய்க்கிழமை நீங்க சொன்னீங்க, புதன்கிழமை ராத்திரியே அவங்க கேரளாவுக்கு மனைவி கிட்டே வந்துட்டாப்புல. அந்த தம்பி வந்துட்டு போன் பண்ணிட்டாங்க. எல்லாரும் கரங்களை தூக்கி அல்லேலூயா அற்புதம் சொல்லுங்க. எவ்வளவு நாள் அவன் காணாம போயிருந்தாமா? 3 மாசம். 3 மாசம். 3 மாசம். அது ரொம்ப குடி பாவத்துல இருக்காங்க ஐயா. உடம்புல அழுது ரொம்ப அழுது போயிருந்து சொன்னாங்க. லூசு மாதிரி தெரியுறாங்க. தண்ணி அடிச்சு லூசு மாதிரி தெரியும். மனம் திரும்பணும், ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளணும் ஐயா. சுபமா, ஒரு வார்த்தை இப்ப இந்த அம்மா இவங்கிட்ட ஒரு தண்ணீர் ஜெபம் பண்ணி கொடுத்தா அவங்க பையன்ட்ட அவங்களால கொடுக்க முடியுமா? அவங்க கேரளாவுல இருக்காங்க. சரி, அப்போ அவங்கள விசுவாசிக்க சொல்லுங்க. வெரி குட். அருமையானவர்களே, இப்படிதான் கர்த்தர் அற்புதம் செய்யறாருங்க. சரிங்களா? சோ நீங்க யாராவது என் பையனை காணோம், என் கணவன் என்னை விட்டுட்டு போயிட்டாரு, என் மனைவி என்னை விட்டுட்டு போயிட்டாரு அப்படி சொன்னா நீங்க டேட் பிக்ஸ் பண்ணுங்க. இத்தனை நாள்ல வந்துருவான்னு சொல்லுங்க. நீங்க சொன்னபடியே ஆகும் என்று சொன்னவர் இயேசு கிறிஸ்து. அவருடைய வார்த்தையை கொஞ்சமாவது மதியுங்க. இப்படி அருமையானவர்களை, இப்படி நான் ஒரு 25 பேருக்கு சொல்லியிருக்கேங்க. 20 பேர் வந்துட்டாங்க, 5 பேர் வரலங்க. ஆனாலும் நான் கவலைப்பட மாட்டேன். சொல்ல சொன்னவர் யாரு? இயேசு கிறிஸ்துங்க. ஆமா, 11 வருஷம் காணோம். அவங்க தொலைஞ்சு போனவன் பேரு ரஜினி. இப்பதான் ஞாபகம் வருவார். சரிங்களா? அப்பெல்லாம் நான் 90 நாள் கொடுத்தேன், 80 நாள்ல வந்துட்டான். இப்பெல்லாம் 24 மணி நேரம் தான். எதனால நான் அப்படி சொல்றேன் பாருங்க அருமையானவர்களே. எதனால அப்படி சொல்றேன்னா, எலிசால அதோட ஸ்ட்ராங்கா பேசுறான். பஞ்சத்துல குழந்தைய அறுத்து சாப்பிடுறாங்க. இவன் சொல்றான் நாளைக்கு இந்த நேரம் பஞ்சம் இருக்காதுன்னு சொல்றாங்க. அவன் சொன்னபடியே ஆயிற்று. ஆமா, தைரியமாக சொல்லுங்கள் அருமையானவர்களே. தேவன் நம்மை ஒருபோது வெட்கப்பட விட மாட்டார். ஒரு பிரதர் வந்திருந்தாங்களே, அவங்க இருக்காங்களா தெரியல. அவர் இன்னைக்கு காலையிலே ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங்ல பேசுறேன். டேவிட் பிரதர் இருக்கிறீங்களா? அங்க நடந்த அற்புதத்தை அவர் சொன்னா நீங்க ஆச்சரியப்பட்டு போவீங்க. இவர் மொபைல் போனை வச்சு ஒரு பாஸ்டருடைய கால் வலி சுகமாயிற்று. அப்பதே வந்தாரு, இப்ப காணும். ஆமா. சோ இது என்ன காருங்க, எலியாவை போல உங்களை போல ஒரு ஆள் இல்லைன்னா அவரால் அற்புதம் செய்ய முடியாதுங்க. அற்புதம் செய்கிறது தேவனாக இருந்தாலும் பூமியையோ தேவன் மனுபுத்திரருக்கு கொடுத்து விட்டதுனால பரலோகம் உங்களைத்தான் நம்பி இருக்கிறது. ஆமென், ஆமென். வேற யாரு சாட்சி சொல்றீங்க? சாட்சி சொல்றவங்களும் சொல்லலாம். இல்ல எனக்கு ஏதாவது வியாதி இருக்கு, கைவலி கால்வலி தலைவலினாலும் நீங்க சொல்லலாம். பாஸ்டர் பிரபாவதி சொல்றேங்க பாஸ்டர். சொல்லுங்கம்மா. வெரி குட். அன்னைக்கு நீங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி தம்பிக்கு ஜாம் பண்ணி விட்டீங்க, தங்கச்சி பையனுக்கு பேசுனீங்க வார்த்தை. அது அன்னைக்கு அடுத்த நாள் ஆயிடுச்சுங்க. அவர் ரொம்ப விசுவாசமா ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டு வாரம் சர்ச்சுக்கு போறேன் அப்படின்னாங்க. அந்த ப்ளீடிங் ஆயிட்டு இருந்தது நின்றுச்சுங்க பாஸ்டர்.
என்ன வியாதி? என்ன வியாதிமா? தங்கச்சி பையனுக்கு நீங்க பேசுனீங்க பாருங்க, அந்த இது அடுத்த திரும்ப நாள் திரும்ப எண்டோஸ்கோபி சொல்லுங்க. இல்ல திரும்ப நார்மல்னு சொல்லுங்க. வந்திருக்கு. ஓகே, ரைட். எண்டோஸ்கோபி ப்ளீடிங் போயிட்டு ஓகே, இருந்தது. வெரி குட். அப்பவே ஸ்டாப் ஆயிடுச்சு. ஆமா, இவ்வளவு தூரம் நீங்க நேர்ல பாக்குறீங்க, கேக்குறீங்க, நீங்க பேசாம இருந்தா பாவங்க. ஒருத்த வியாதியோட இருக்கிறான், நொண்டி நொண்டி போறான். வேற யாரு சாட்சி சொல்றா? பாஸ்டர், நான் என்னுடைய ஃப்ரெண்ட் யசோதை ஃப்ரெண்ட கூட்டி கொண்டு வந்தனா, என்னண்டா அவ வேற லாங்குவேஜ், அவண்ட கசினுக்கு கேன்சர், அதான் அவ இங்கிலீஷ்ல கதைப்பா. ஓகே, அவண்ட லாங்குவேஜ் பஞ்சாபி. அவ இருக்காளா? அவட ஒருக்கா கதைச்சு ஒருக்கா இல்ல, இப்ப இருக்கிறாளா? இப்ப இருக்கிறா. அவ பேர் என்ன? சுப்ரீத். Supri, where are you? I am sitting in Yasa's home. Thank you. Okay, what's your problem? It's my cousin, but it's like a real brother. I don't have real brother. He's fighting with the cancer, and we need miraculous healing. Like at this point, where he is at stage 4, he's admitted in critical condition in hospital. What is your good name? His name is mine. Yeah, yours. Mine is Supreet. Supreet, you have any pain in your body? Knee pain, back pain, any pain? Supreet? No, his brother's cancer. Wait, sister. இப்ப இவங்க wait. சுப்ரீமுக்கு ஒரு அற்புதம் நடந்துட்டுனா அவ பிரதர் அவளே சுகமாக்கிடுவா. Supreme, you have any issue, any problem, any sickness, any pain? Supreme? Yes. Sometimes, with age, body pain sometimes. Infection, I get more infection, cold and flu kind of thing mostly. Okay, now you have no issue. Okay. See, in the end of the program, when I tell to take some water, you prepare to take some water in bottle or in tumbler, anything. You give it to your brother. He will be completely healed. Amen. The last virus also will be destroyed. He is in India. Oh, I see. Then tell him to call me tomorrow morning. Okay. Dearly beloved, 2 லெசனை கற்றுக்கொண்டோம். இன்னைக்கு 3வது லெசனை கற்றுக்கொள்ள போகிறோம். அந்த அக்கினியினால் தேவன் அந்த இதை ஏற்றுக்கொண்டார் இல்லையா, அந்த பலியை, அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற பாடம் 3வது பாடம் என்னன்னா, அக்கினி என்பது பயங்கரமான வல்லமைக்கு அடையாளம். சரிங்களா? சூப்பர் நேச்சுரல் பவர். 18:24 வாசிக்கலாம். 1 King chapter 18 verse 24. நீங்கள் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள், நான் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவேன், அப்பொழுது அக்கினியினால் உத்தரவு அருளும் தெய்வமே தெய்வம் என்றான். அதற்கு ஜனங்கள் எல்லாரும் இது நல்ல வார்த்தை என்றார்கள். எப்படிங்க இந்த தெளிவு வந்தது? யோசித்து பாருங்க. பெரிய கூட்டம் இருக்குது, எதிரிகள் 450 பேர் இருக்காங்க. இவர்கள் எல்லார்கிட்டையும் கூட்டி உட்கார வச்சு, எப்பா நீ ஒரு காளைய பலி செலுத்து, நீ உங்க கடவுளை கூப்பிடு, நான் எங்க கடவுளை கூப்பிடுறேன், எந்த கடவுள் அக்கினியினால் பதில் தருகிறாரோ அவர்தான் ரியல் தெய்வம்னு எப்படிங்க அந்த விசுவாசத்துல சொல்ல முடிஞ்சது? அப்போ நம்ம இதை விட டபுளா பேசலாங்கிற. ஐயா, எந்த எமோஷனுமே வேண்டியதில்லை, எந்த ஒரு உணர்வுபூர்வமான காரியமே வேண்டியதில்லைங்க. சாதாரணமா பேசலாம். கிப்சன் பிரதர், நீங்க 2 பேரும் வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு ஏதாவது சிக்னஸ் இருக்கா? மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கிப்சன், 40 வயசு ஆனாலே ஏதாவது வலி வந்துருமா? முட்டு வலி, முதுவலி, தலைவலி ஏதாவது வந்துருமா? சொல்லுங்கம்மா. கேஸ் ப்ராப்ளம், அசிடிட்டி, நெஞ்செரிச்சல். ஓகே,
நெஞ்செரிச்சல். பிரதருக்கு ஏதாவது பெயின் இருக்கா? ஆமா, எனக்கு தலைவலி அடிக்கடி வருது. ஓகே. இப்ப நெஞ்செரிச்சல் இருக்காமா? இப்ப இல்ல, இன்னைக்கு காலையில எல்லாம் இருந்துச்சு. சரி, இப்ப ஏதாவது வலி இருந்தா சொல்லுங்க, நான் சாதாரணமா பேசுவேன். இயேசு நாமத்தினால நீங்க சுகமாயிட்டீங்கன்னு பேசுவேன், நீங்க சுகமாயிருவீங்க. ஏன் இதை சொல்றேன்னா, நீங்க இதுக்கு எமோஷனே ஆக வேண்டியதில்லை அருமையானவர்களே. இயேசு நாமத்தினால அப்படிலாம் நீங்க கத்த வேண்டிய அவசியம் இல்லை. சாதாரணமா பேசுங்க. இயேசு நாமத்தினால நீ சுகமாயிட்டா செக் பண்ணி பாரு. எவ்வளவு பெரிய வார்த்தை சொல்றான் பாருங்க. அக்கினிய வானத்திலிருந்து என்னால இறக்க முடியும் என்று எலியாவாலே, வேத புஸ்தகம் இல்லாத காலத்துல அவனாலே விசுவாசிக்க முடியும் என்றால், உண்மையானவர்களே உங்களாலேயும் விசுவாசிக்க முடியும், விசுவாசிக்க வேண்டும். அதை பிராக்டிஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்ல கொஞ்சம் ஃபெயிலியர்ஸ் வரலாம், அதெல்லாம் தாண்டி வாங்க. ஒரு குழந்தை, பிறந்த குழந்தை எத்தனாவது வயசுல நடக்கும்? ஒரு 6 வயசுல நடக்க ஆரம்பிக்குன்னு வைங்களேன். நீங்க எல்லாரும் பயங்கரமான அற்புதம் செய்ய போறீங்க. இந்த குழந்தைய போல கீழே விழுந்தாலும் அருமையானவர்களே நீங்க நிமிர்ந்து நிற்பீங்க. ஆனா அதை பிராக்டிஸ் பண்ணலைன்னா வாழ்க்கையே வீண். பாருங்க, இயேசு கிறிஸ்துவை விட மிகப்பெரிய அற்புதங்களை செய்யக்கூடிய வாய்ப்பு நமக்கு இருந்தா, நாம் அதை செய்யவில்லை என்றால் எவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்றோம். அவன் சொல்றான் பாருங்க, எங்க தேவன் எப்படி பதில் கொடுப்பாரோ அக்கினியினால் சூப்பர் நேச்சுரலா பதில் கொடுப்பாருங்க நம்ம தேவன். ஆமா, அந்த தம்பியை பாருங்க, காணாம போயிட்டான். 3 மாசம் காணாம போயிட்டான். எதனால என்னால செய்ய முடியாது? நான் சொன்னேன், நிறைய பேர் டேட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நாளைக்கு இந்த நேரம் பஞ்சம் இருக்காது, உன் வயிற்றுல 10 மாசத்துல ஒரு பையன் பிறப்பான்னு டேட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் சில இடங்கள்ல இருக்கு. அப்ப நான் இவனுக்கு டேட் ஃபிக்ஸ் பண்றேன், நான் 24 மணி நேரத்துல உன் பையன் வந்துருவான். ஏன்? நான் பைபிளை ஃபாலோ பண்றேன். 2வது பாருங்கள், ஏன் அப்படி தைரியமா சொல்ல முடியுதுன்னா, கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அற்புதமாக மாத்திரம்தான் செய்வார். சரிங்களா? ஒரு பிரச்சனை, ஒரு தேவை, ஒரு சிறையிருப்பு, ஒரு நெருக்கடி என்று இருந்தால் தேவனுடைய ஒரே வழி அற்புத வழிதான் அருமையானவர்களே. ஆமா, பாருங்க. 4வது, எலியாவுக்கு எந்த அளவுக்கு ஃபெய்த் பாருங்க. 450 பேரை பயங்கரமா கிண்டல் பண்றான். அவனுக்கு அவ்வளவு ஃபேமா இருக்கான். எந்த அளவுக்கு ஃபேமா இருக்கான்னா, ஃபர்ஸ்ட் சான்ஸ் நீங்களே வச்சுக்கிடுங்கப்பா. பலிபீடத்தின் மேல அந்த காளைய ரெடி பண்ணி வச்சிருங்க, உங்க தேவனை நோக்கி கூப்பிடுங்க, வாராராணி பார்ப்போங்கிறாங்க. அப்ப என்ன மனசுல இருக்கு? கண்டிப்பா ஒருத்தரும் வரப்போறது இல்லை, அடுத்தால நான் கூப்பிட போறேன், எங்கள் தேவன் யெகோவா தேவன் கண்டிப்பாக வருவார் என்று எலியாவாலே விசுவாசிக்க முடிந்தது என்றால், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவராலும், ஆன்லைன்ல கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவராலும் அப்படி உங்களாலே விசுவாசிக்க முடியும், விசுவாசிக்க வேண்டும். ஆமே. பேசும்போது அப்படியே நீங்க ரிசீவ் பண்ணுங்க. ஆமா, என்னால முடியும்னு பேசுங்க. 2 பேர் ஒருமனப்பட்டால் போதும். பூமியிலே தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாவது 2 பேர் ஒருமனப்பட்டால் போதும். நான் எப்பெல்லாம் உங்களுக்கு பெரிய வார்த்தையை சொல்றேனோ, ஆமா நான் தான், இது எனக்கு தான் அப்படின்னு நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. 2 பேர் ஒருமனப்படலாம். அதுல வாசிக்கலாம், 27வது வசனம் வாசிக்கலாம். மத்தியான வேளையிலே எலியா அவர்களை பரியாசம் பண்ணி உரத்த சத்தமாய் கூப்பிடுங்கள், அவன் தேவனாலே அவன் தியானத்தில் இருப்பான், அல்லது அலுவலாயிருப்பான், அல்லது பிரயாணம் போயிருப்பான், அல்லது தூங்கினால தூங்குவான், அவனை எழுப்ப வேண்டியதாகும் என்றான். என்ன கிண்டல் பாருங்க. ஆமா, இதெல்லாம் பெரிய மேட்டருங்க. பாகால் தீர்க்கதரிசிகள் மாத்திரம் 450 பேர், மற்ற அங்க எத்தனை பேர் இருந்தாங்களோ தெரியல, அவர்கள் மேல மத்தியில இவ்வளவு தைரியமா கிண்டல் பண்றாங்க. ஏனென்றால் தேவனை பற்றி அவனுக்கு சரியான வெளிப்பாடு இருந்தது இல்ல. தூங்கிட்டு இருந்தாலும் இருப்பாருப்பா, நல்லா குதிங்க, உசிலடிங்க, கை தட்டுங்க அப்படிங்கிற காரணம் ஃபெய்த் அப்பான் ஜெகோவா காட்.
அந்த நாட்களில் இயேசு கிறிஸ்துங்கிற நாமம் இல்லாது இருக்கும் பொழுதே எலியா, எலிசா, தாவீதெல்லாம் இந்த போடு போட்டாங்கன்னா நம்ம எப்படிப்பட்ட போடு போடணும்ல? ஆமே, இந்த வெளிச்சத்துக்குள்ள வந்து கொண்டே இருக்கிறீர்கள். ஆமா, நீங்க இருக்கிற வீட்டுல வெளியே போர்டு போடுங்க. யாராவது போட்டுட்டு போன் அனுப்பு, ஐ மீன் எனக்கு போட்டோ எடுத்து அனுப்புங்க. இங்கே இலவச சுகம் அளிக்கப்படும். உங்க போன் நம்பர் எழுதி வைங்க. அருமையானவர்களே, கடைசியாக பாருங்க, அவனுக்கு ஒரு வெளிச்சம் வருது. என்ன வெளிச்சம்? இதெல்லாம் செய்யறதுக்கு இன்னொரு பர்பஸ் இருக்கு. என்ன பர்பஸ்னா, நம்முடைய தேவனே ஒரே தேவன் என்று உலகத்தாருக்கு காண்பிக்க வேண்டும். இத வந்து தாவீது சொல்றான், இன்றைக்கு உன் தலையை எடுக்க போற, எனவே பூலோகத்தார் யாவரும் இஸ்ரவேலின் தேவனே தேவன் என்று அறிந்து கொள்ளுவார்கள். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஏலி பிலவட். நீங்கள் அற்புதமாக பிரச்சனைகளை தீர்த்து வைப்பீர்கள் என்றால் நம்முடைய தேவனே தேவன் என்று அறிந்து கொள்ளுவார்கள். 38வது வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தரிடத்தில் இருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலிட்டு தண்ணீரையும் நக்கி போட்டது. அப்புறம் ஜனங்கள் எல்லாரும் இதை எல்லாரும் முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம் என்றார். அப்போ நம்முடைய தேவனை நிரூபிக்கிறதுக்கு நீங்கள் யாவரும் அற்புதம் செய்ய போறீங்க. சரிங்களா? எந்த அற்புதத்தினுடைய பிரதான நோக்கம் என்னன்னா, இஸ்ரவேலின் தேவனே தேவன் என்று வையகத்தாருக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுவது. ஆமா, இது எல்லார் மேல விழுந்த கடமை என்று எடுத்துக்கொள்ளுங்கள் அருமையானவர்களே. ஆமா, ஆமே, ஆமா. கேத்தரின் குல்மேன் பாருங்க, உங்களை மாதிரி நிறைய பெண்கள் இருக்கிறீங்க. ஒரு பெண்ணை உலகத்தையே கலக்கிட்டா. அவ்வளவு அற்புதங்க. அந்த அற்புதங்கள் எழுதுனா கோடிக்கணக்கா இருக்கும் போலுங்க. ஆகினால என்ன நடக்குமா, ஞாயிற்றுக்கிழமை மீட்டிங்னா சனிக்கிழமை நைட்டே வந்து அந்த ஊரெல்லாம் போய் தங்கிடுவாங்களா, படுத்துருவாங்களா. அநேக தேசங்களிலிருந்து வந்தார்கள். ஆமே, அருமையானவர்களே. சோ பாருங்க, நீங்க வந்து உட்காரும் போது இருந்ததை விட இப்போ உங்க ஃபெய்த் எல்லாம் கூடி இருக்கு. சரிங்களா? ஆமா, கூடாம இருக்கவே முடியாது. வேற யாருக்காவது எதற்காகவாவது பிரேயர் பண்ணணுமா? நீங்க வாட்டர் எடுக்கிறவங்க எடுத்துக்கொள்ளலாம், தண்ணீர் எடுக்கிறவங்க எடுத்துக்கொள்ளலாம். ராஜம் பேசுறேன். சொல்லுங்க ராஜம். நீங்க எங்க அபிஷேல் மூத்த பேத்திக்கு அடிக்கடி இந்த முகத்துல வந்து மூக்கோட சேர்ந்து சைனஸ் மாதிரி தும்மல் அடிக்கடி வந்து அவளுக்கு கஷ்டப்படுதுங்க பாஸ்டர். அப்பயா நீங்க ஏன் வீடியோல வரக்கூடாது? வீடியோ இல்லைங்களா? வரேன் பாஸ்டர். வாங்க. இன்று கண்ட அந்த சளியை இனிமே நீங்க ஒரு நாளும் காண மாட்டீர்கள். ஆமா, கிப்சன் பிரதர் தண்ணி எடுத்துட்டீங்களா? வர மாட்டீங்க? தண்ணி இருக்குங்க பாஸ்டர். வர வீடியோ. ரைட். உங்க மூணு பேர பிள்ளைகள் பேர் சொல்லுங்க. சொல்லுங்களா? நீங்க சொல்லுங்க. 3 பேர பிள்ளைகள் பேர் என்ன? அபிகாயில், எலைஜா, நெகேமியா. 3 பேர் இருக்காங்க. எலைஜா, நெகமியா. இயேசு நாமத்தினால, இந்த இயேசு நாமத்தினால இந்த 3 பிள்ளைகளுக்கும் இப்பொழுது இருக்கிற பலவீனம் எதுவுமே இனி இருக்காது. எல்லாரும் ஆமேன்னு சொல்லுங்க. ஆமென். அவங்க கிளாஸ்ல இந்த 3 பேர் தான் எப்பவுமே ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறாங்க. ஆமேன்னு சொல்லுங்க. ஆமென். எதனால அவங்க ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குவாங்க சொல்லுங்க? ஒண்ணு இயேசுவாகிய ஞானம். 2வது ஏன் இந்த 3 பிள்ளைங்க கிளாஸ்ல எப்பவுமே ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குவாங்க? நான் சொன்னதுனால.
தண்ணி எடுத்துட்டீங்களா? தண்ணீர் நீங்க எல்லாரும் கொஞ்சம் ஃப்ரண்ட்ல காமிக்கலாம். தண்ணீர் அல்லது கர்ச்சிஃபு அல்லது ஆயில் எது எடுத்திருந்தாலும் அப்படி ஸ்கிரீன்ல காமிங்க. வெரி குட் ஐயா. இது எந்த தேவைக்கும் நீங்க பயன்படுத்தலாம். சரிங்களா? உங்க கடன் பிரச்சனை தீர்வதற்கும் இதை பயன்படுத்தலாம். எப்படி வேணாலும் பயன்படுத்தலாம். மரித்தோரை உயிரோட எழுப்புறதுக்கும் பயன்படுத்தலாம். ஆமா ஜான்சன், நீ இந்த தண்ணிய உங்க அப்பா கல்லறையில தெளிச்சு விடு. சீக்கிரத்துல உங்க அப்பா காலையில பார்க்கும்போது உங்க வீட்டுல வந்து உட்கார்ந்து இருப்பாங்க. வெரி குட். இவர்தான் எலிஜா, இவர் அபிகாயில். ஓகே ஓகே வெரி குட். ஏமா லதா உன் மகா பக்கத்துல இருக்கா இல்லையா? அவ வந்து அவள்கிட்ட நான் ஒண்ணு கேட்கணும். எங்க இருக்கிறா? இந்த பக்கம் இருக்கிறாளையோ? ஓகே ஏமா, அங்கிள் உனக்கு ஏற்கனவே நான் ப்ரேயர் பண்ண பிறகு உனக்கு படிப்பு நீ கொஞ்சம் திங்க் பண்ணி சொல்லு. படிக்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கூடி இருக்கு பாரு. கண்டிப்பா கூடிரும். ஏன் கூடிரும்? நான் சொல்றேன் இயேசு நாமத்தினால உனக்கு படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் கூடிரும் அப்படி சொன்னாலும் அப்படி கூடிருதுங்க. நிறைய உதாரணம் இருக்கு. ஆமென். ஓகே எல்லாரும் அந்த தண்ணி அப்படி தண்ணியோ வாட்டரோ கர்ச்சிஃபோ என்ன வச்சிருக்கீங்களோ அதுல அப்படியே ரிசீவ் பண்ணுங்க. தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். இயேசு நாமத்தினால. ஆமா இயேசு கிறிஸ்துவுடைய வஸ்திரத்தில் இருந்த வல்லமை இந்த ஆப்ஜெக்டுக்குள்ள வருது, தண்ணீருக்குள்ள வருது, இந்த கர்ச்சிஃபுல வருது. அருமையான பிள்ளைகள், ஆண்டவரே எதை கையில வைத்திருக்கிறார்களோ அதற்குள்ளாக மரித்தோரை உயிரோடு எழுப்பக்கூடிய வல்லமை இறங்குவதா. இதை குடிக்கும் பொழுது அந்த 3 பிள்ளைகளுக்கும் இருக்கிற பலவீனங்கள் உடனே நீங்கி அற்புத சுகம் உண்டாகுது. ஆமா யார் யாருடைய சரீரத்துல என்ன பலவீனங்கள் என்ன வியாதிகள் இருந்தாலும் சரி, வயது மூப்பு நிமித்தமாக கால்களில கைகளில எந்த பலவீனங்கள் இருந்தாலும் அந்த பலவீனங்கள் நீங்கி கால்கள் மான் கால்களை போல பலனடைகின்றன. ஆமென். எங்கள் பிள்ளைகள் இத குடிக்கும் பொழுது பெஸ்டா படிக்கிறாங்க இயேசு நாமத்தினால. ஆமென். இதை குடிக்கும் பொழுது எல்லாருடைய இருதயத்திலும் ஒரு தெய்வீக சமாதானம் நிரம்புகிறது. ஆமென். இருதயத்திலையும் எல்லாருடைய எண்ணத்திலையும் சமாதானம் வருது, ரெஸ்ட் வருது, சரீரத்துல சுகமும் பலனும் வருது, இருதயத்துல இளைப்பாறுதல் வருகிறது, குடும்பத்துல ஒற்றுமை உண்டாகிறது. ரட்சிக்கப்படாதவர்கள் இதை குடிக்கும் பொழுது ரட்சிக்கப்படுகிறார்கள். தேவரீர் உம்முடைய வார்த்தையை அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் நீர் உறுதி செய்ய இந்த தண்ணீருக்குள்ள இந்த கர்ச்சிஃப்ல இந்த ஆயிலுக்குள்ள சூப்பர் நேச்சுரல் பவர் இப்பொழுது இறங்கி விட்டதற்காக நன்றி 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 இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென் சொல்லுங்க. ஆமா இப்போதே எல்லாரும் ஒரு ஸ்பூன் குடிச்சிருங்க. 3 நாள் யூஸ் பண்ணுங்க. காலையிலயும் சாயங்காலமும் ஒவ்வொரு மடக்கு குடிங்க. தண்ணி பாதி காலி ஆயிட்டுனா ஃபில்அப் பண்ணிடுங்க. ஜான்சன் நீ நாளைக்கு காலையிலே அப்பா கல்ற மேல போய் தொழிச்சிட்டு வந்துரு. ஆமா கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதுங்க. பாருங்க இயேசுதானே சொன்னாரு நான் செய்ததை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள் என்று. அப்ப நான் சொல்றது இயேசு செய்த கிரியை சொல்றேன். அப்ப இதை விட பெரிய கிரியெல்லாம் இருக்கு பாருங்க. இயேசு லாசரு கல்லறை காலி செய்தாரு. நீங்க சத்தியத்தை சரியாக அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால் நீங்க கல்லறை தோட்டத்தையே காலி செய்ய முடியும். ஆமென் 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 ஆமென். ஆமா கடைசியாக வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசித்து நாம முடிக்கலாம். நீங்கள் பேசவில்லை என்றால் என்னெல்லாம் நடக்காது பாருங்க. இது ரொம்ப முக்கியமான வசனம். நீங்க பொறுமையா பிறகு தியானிக்க வேண்டிய ஒரு வேத பகுதியை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். சரிங்களா? நீங்க பேசும்பொழுது என்ன நடக்கும் என்று சொல்லி ஒரு லிஸ்ட் இருக்கு. நான் ஏற்கனவே இதை பலமுறை சொல்லியிருந்தாலும் நான் திரும்ப சொல்ல விரும்புறேன். ஏசாயா 35 4வது வசனம் நான் வாசிக்கிறேன். மனம் the book of Isaiah chapter 35 verse
4. மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கப்பா. எப்ப சொல்லி தொலைங்கப்பாங்கிற. இன்னும் என்னெல்லாம் சொல்லணும் பாருங்க. 5வது வசனம். அப்பொழுதுனா எப்பொழுது தெரியுமா? நீங்கள் சொல்லும் பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிடரின் செவிகள் திறவுண்டு போம். 6வது வசனம். நீங்கள் சொல்லும் பொழுது முடவன் மானை போல குதிப்பான், ஊமையின் நாவும் கம்பீரிக்கும். மீட் பண்ணுங்க ப்ளீஸ், மீட் பண்ணுங்க ராஜமாமா, மீட் பண்ணுங்க. நீங்க சொல்லும் போது வனாந்தரத்துல தண்ணீர்களும் கடுவெளியில் ஆறுகளும் பாய்ந்து ஓடுங்க. ஒருத்தர் சொல்றான், நான் 10 வருஷம் கடல்ல கஷ்டப்படுறேன், நீ என்ன சொல்லணும் தெரியுமா? இயேசு நாமத்தினால நீ கோடீஸ்வரன் ஆறான்னு சொல்லணும். அநேகருடைய வாழ்க்கை வனாந்தரமா இருக்குங்க, ஹோப்லெஸ்னஸ் இருக்காங்க. குறிப்பா நிறைய கிறிஸ்தவர்கள் தான் அப்படி இருக்காங்க. நீங்கள் அவர்களை பார்த்து என்ன சொல்லணும்? நீ சொல்லும் பொழுது வனாந்தரமா இருக்கிற அவங்களுடைய வாழ்க்கையில தண்ணீர்களும் ஆறுகளும் பாய்ந்து ஓடும், ஆசீர்வாதம் பாய்ந்து ஓடும். தயவு செய்து இதெல்லாம் நீங்க சீரியஸா எடுங்க. ஆமா, யாரெல்லாம் சர்ச்சை நடத்துறீங்களோ நீங்க என்ன செய்யணும்? எங்க சர்ச்சில் 100 பேர் உட்காரலாம், இன்னைக்கு 20 பேர் தான் வராங்க. நீங்க என்ன சொல்லணும்? இயேசுவின் நாமத்தினால 100 பேர் வந்து உட்கார்றாங்கன்னு பேசணும். இயேசுவின் நாமத்தினாலே சில சர்ச்சுகள்லாம் 5 பேர் அப்படிதான் இருக்கிறாங்க பாஸ்டர். அந்த சர்ச்சுக்கு நான் பேசுறேன். 100 பேர் வருவார்களா? அந்த சர்ச்சில் 50 சேர் போட முடியும்னா அந்த பாஸ்டர்கிட்ட சொல்லி நீங்க 50 சேர் வாங்கி போடுங்க, 50 பேர் ஆண்டவர் தந்துருவார்னு சொல்லுங்க. அவரு ஒரு விசுவாசத்துல கிரியை செய்யணும்ல. ஆமென். 7வது வசனம் பாருங்க. நீங்கள் சொல்லும் போது வெட்டாந்தரை தண்ணீர் தடாகமும் வறண்ட நிலம் நீரூற்றுகளுமாகும், வலு சர்ப்பங்கள் தாவரித்து கிடந்த இடங்களிலே புல்லும் பொறுக்கும் நாணலும் உண்டாகும். தண்ணீர் தடாகம் வறண்ட நிலம். கடைசியா ஒரு வசனம் வாசிப்போம். விட்டு விடுன்னு சொல்லாததுனால அநேகர் செத்துட்டு இருக்காங்க. அப்படி ஒரு வசனம் இருக்குங்க. விட்டு விடு என்பார் இல்லாமல் ஜனங்கள் சீரழிஞ்சு போறாங்க. வாசிங்க 42:22. ஐசாயா 42:22. இந்த ஜனமும் கொள்ளையிடப்பட்டும் சூறையாடப்பட்டும் இருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் செவிகளிலே அகப்பட்டு காவல் அறைகளிலே அடைக்கப்பட்டு இருக்கிறார்கள். ஏன் அப்படி அடைக்கப்பட்டிருக்கிறாங்க? ஏன் அப்படி அடைக்கப்பட்டு இருக்கிறார்கள் என்று அடுத்த வசனம் அடுத்த சென்டென்ஸ் சொல்லுது. வாசிங்க. தப்புவிப்பார் இல்லாமல் கொள்ளையாகி, விட்டுவிடு என்பார் இல்லாமல் சூறையாவார்கள். ஐயா, நீங்க விட்டு விடுன்னு சொல்லாதனால நிறைய பேர் நடுத்தூர்ல நிக்கிறாங்க. ஆமா, சாதாரணமா நீங்க சொல்லுங்க, ரொம்ப எமோஷனலாம் சொல்ல வேண்டாம். பிசாசு பிடிச்சவங்கள பாக்குறீங்க, இயேசு நாமத்துல அப்பாலேப்பா விட்டு விடு. யூ கேன் யூஸ் த வெரி வேர்ட், அப்படியே யூஸ் பண்ணலாம். விட்டு விடு. காய்ச்சல் இருக்கா? காய்ச்சலே, இந்த மகளை விட்டு விடு, பேசுங்க. குஷ்டரோகம் இருக்கா? குஷ்டரோகமே, இந்த பிள்ளைய விட்டு விடு. விட்டு விடு என்று சொல்றதுக்கு ஆள் இல்லாம பிசாசு ஃபுட்பால் ஹாக்கி விளையாடுறா, சூறையாகிறார்கள், அதான் அர்த்தங்க. பிசாசு அநேகருடைய வாழ்க்கையில ஃபுட்பால் ஹாக்கி விளையாடுறான். ஏன்? போ பிசாசுன்னு சொல்ல ஆள் இல்ல, வியாதியே போ என்று சொல்ல ஆள் இல்ல, தரித்திரமே போ என்று சொல்ல ஆள் இல்லை. வசனங்க எல்லாம் வசனத்துல இருக்குங்க. சரி, நம்ம இது ரொம்ப ஈஸியா இருக்கிறதுனால நம்ம இதை சீரியஸா எடுக்க மாட்டோம். கரெக்டா? ஆமா. ஒருவேளை நீங்க யோசித்து பாருங்க, உங்க சந்ததி யாராவது ரொம்ப சேட்டை பண்றான்னு வைக்கலாம்,
அதுக்கு ஒரு காரணம் தேவன் சொல்லுகிறார். நீ என் வேதத்தை மறந்தாய், ஆகையினால நான் உன் பிள்ளையா மறந்தேங்கிறார். ஆமா. அப்ப தேவனுடைய வார்த்தையை நீங்க சீரியஸா எடுக்கணும். நீங்க பல வசனங்களை தியானிச்சிருக்கிறேன் பாருங்க, சீரியஸா எடுங்க. குறிப்பா நீங்கள் சீரியஸாக தயவு செய்து எல்லாரும் இப்போ நைட்டு கூட நீங்க ஒரு நேரம் வாசித்துட்டு படுங்க. கடைசியா நம்ம வார்த்தை பாருங்க, ஏசாயா 35வது அதிகாரம், சின்ன அதிகாரம் தான், படிங்க, திரும்ப திரும்ப படிங்க. ஏசாயா 42:22 என்ன வாசிக்கிறோம்? விட்டு விடுன்னு சொல்லாதனால நிறைய பேர் நாசமா போறாங்க. ஆமென். ஒரு சிலர் இப்போ வந்திருக்கீங்க, ஏதாவது பிரச்சனைக்காக ஜெபிக்கணும்னு சொல்லலாம் யாருனாலும். அங்கிள், எங்க அம்மாக்கு 2 கண்ணுல கார்னியால புண்ணு இருக்குன்னு ரிப்பீட்டடா ரிப்போர்ட் வருதாங்க. கண் பார்வையும் குறைஞ்சுக்கிட்டே போகுது. இந்த தண்ணிலமா ஒரு நாளைக்கு ஒரு 10 நேரம் நீ இந்த தண்ணியில ஒரு 10 சொட்டு கொடுத்து இன்னொரு சொம்புல கொடுத்துரு. ஒரு 10 நேரம் லைட்டா முகத்தை கழுவ சொல்லு. 10வது நேரம் கழுவும் போது கண்கள் திறந்து விடும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். இது ஆண்டவருக்கு அற்ப காரியம். ஆமென். கர்த்தர் நல்லவர். அருமையானவர்களே, அவர் நம்ம மேல அன்பாய் இருக்கிறது என்பது எவ்வளவு முக்கியமோ அதே போல நம் மூலமாக அற்புதம் செய்யவும் அவர் துடித்து கொண்டு இருக்கிறார். ஆமென். லதா ஏதாவது சாட்சி இருக்குதா? லதா மார்த்தாண்டம் சொல்லுமா. சொல்லு. கிளாஸ்ல படிக்க ஒரு பிள்ளைக்கு ஆட்டோல அடிபட்டுன்னு சொன்னாங்க, விழுந்து. அப்ப தலைக்கு அடிபட்டு இந்த இடம் தலைக்கு உள்ள பிளட் கிட்டி ஆபரேஷன் ஆகணும்னு சொல்லி இருந்து வேலைக்கிழமை. அப்ப நான் ப்ரேயர் பண்ணினேன். ப்ரேயர் பண்ணிட்டு இனி டெஸ்ட் எடுக்கும்போது ஆபரேஷன் எல்லாம் கேன்சல் ஆகும், சரியாயிரும்னு சொல்லிட்டு ஞாயிற்றுக்கிழமை ரிப்போர்ட் வந்தது. வேலைக்கிழமை சொன்னேன், வெள்ளிக்கிழமை டெஸ்ட் எடுத்துட்டு ஞாயிற்றுக்கிழமை பார்த்துட்டு ஆபரேஷன் வேண்டாம், சரியாயிடுச்சு. இனி லைட் இந்த இடத்துல பொட்டல் மாத்திரம் சரியாகும். இது கிளிப் போட்டு விட்டுருக்காங்க. நைட் வரும் 2 பல்ல பாருங்க. இனி அதை பார்த்துட்டு சொல்லுவாங்க. அதை பார்த்துட்டு அடுத்து இந்த இதுல ஒரு ப்ராப்ளம் இருக்கு, இந்த பொட்டல், இந்த ஜாயிண்ட், அதுக்கு ஏதாவது பண்ணா அதுவும் ஆபரேஷன் எதுவும் வராது, சரியாயிரும் அப்படின்னு சொல்லி. நீ ஒன்ன மாத்தி சொல்ற. நான் ஜெபம் பண்ணேங்கிற வார்த்தை சொல்லக்கூடாது, நான் பேசுறேன்னு சொல்லணும். உண்மை சொல்லு, பொய் சொல்லலையே, உண்மையை தானே சொல்ற. நம்ம அப்படியே பழகிட்டோம். வியாதி அந்த வசனத்துல அவர் என்ன சொல்றாரு பாருங்க, வியாதியஸ்தர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள்னு சொல்ல, வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்குங்கள். குஷ்டரோகிகளுக்காக ஜெபம் பண்ண சொல்லல, குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள். மரித்தோரை உயிரோட எழுப்ப ஜெபம் பண்ண சொல்லவில்லை, மரித்தோரை எழுப்புங்கள். பிசாசுகளுக்கு நின்னு ஜெபம் பண்ண சொல்லல, பிசாசு துரத்துங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். 2-3 நாளைக்கு முன்னாடி எங்க ஹஸ்பண்டும் இளைய மகள் ஸ்கூட்டில போயிட்டு இருக்கும்போது அந்த போற 4 சந்து ரோட்ல போகும்போது வண்டி எதிர் சைடு பயங்கரமா இடிச்சு அந்த மேல் பகுதிக்கு கீழே கால் வச்சிருப்பாங்க இல்லைங்களா, அப்படியே கொஞ்சம் தான் இருக்கு, 2 உடஞ்சிச்சுங்க பாஸ்டர். ஆனா இவங்க இந்த டக்குனு காலை கீழே வச்சுட்டாங்க, ஒண்ணுமே ஆகலைங்க பாஸ்டர். பார்த்தா வண்டி டேமேஜ் இருக்கு, ஆனா இவங்களுக்கு ஒண்ணுமே ஆகலைங்க பாஸ்டர். அது எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ப்ரேயர் பண்ணிட்டு அந்த தண்ணி எல்லாம் அந்த கார் மேல, 2 வீலர் மேல, வீட்டுல எல்லாருக்குமே நான் தெளிச்சு விடுவேன். எப்படி இவங்க தப்புனாங்கன்னு எனக்கு ரொம்ப யோசனை. பாத்தீங்கன்னாக்கா நான் அப்புறம்தான் ரத்தத்தை நம்ம தெளிச்சிருக்கோம், அதனாலதான் அது காப்பாற்றிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தருக்கு சாட்சியா நான் சொல்றேன் பாஸ்டர். வெரி குட். சொல்லுங்க. ஆமா, தேவன் என்னை கொண்டு அற்புதம் செய்யாம இருக்க மாட்டார். அனுதினமும் நான் அவர் நாமத்தில் அற்புதம் செய்வேன். ஒரு நாள் கூட நான் அற்புதம் செய்யாம இருக்க மாட்டேன்.
ஒரு நாள் கூட நான் ஆமா. சோ உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட், நாளைக்கு ஒரு நேரம் ஏசாயா 35 தியானிங்க. நீங்க பேசினா போதும், பிரச்சனை தீர்ந்து விடும் என்று சொல்லி இருக்கிறார். ஆமே. சோ நான் உங்க மேல ஆசீர்வாதத்தை பேச போறேன். எனக்கு ஒரு ஜெபம். சொல்லுங்க. சனி என்ற பிரதருக்கு 4th ஸ்டேஜ் கேன்சர். நீங்க பேசி விடுங்க, இங்கிலீஷாலேயே பேசி விடுங்க. ஓகே, யார் சொல்றீங்க? யார் சொல்றீங்க? மாலதி. மாலதி, அவங்க பேர் என்ன? சனி. 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 நான் இப்ப இதுலயா பேசுறேன், உங்களுக்கு தனியா பேசி அனுப்பணுமா? இல்ல இதுல நீங்க இங்கிலீஷாலேயே பேசி பேசுங்க. அவர் கேன்சர். அவர் பேரு என்னது? சனி. எல்லா பாருங்க, நான் ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடும்படியாக தேவன் ஞாபகப்படுத்துகிறார். இங்கிலீஷ் என்னுடைய சத்தத்தை கேட்கிற உங்களை ஒருவருக்கும் உங்க ஆயுள் முழுவதும் அந்த கேன்சர் வியாதி பக்கத்திலே வராது. பயப்படவே பயப்படாதீங்க. அவங்களுக்கு வந்துட்டு இவங்களுக்கு வந்துட்டு பயப்படவே பயப்படாதீங்க. Thank you Lord. Thank you Lord for your goodness. What a loving daddy. Oh, thank you Master. I speak healing for Thani right now in the name of Jesus. Yes, சொல்லுங்க. Pastor Nelson பேசுறேன். Thani. யார் பேசுறீங்க? ஹலோ, நெல்சன். நெல்சன் சொல்லுங்க. மேரி நான் சித்தி லைன்ல இருக்காங்க. ஓகே, அவங்களுக்கு என்ன பிரச்சனை? அவங்க பேசுவாங்க பிரதர். ஹலோ, உங்க சித்தி பேர் சொல்லுங்க. உங்க பேர் என்னம்மா? உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ சித்தி, உங்க பேர் என்னம்மா? அவங்க பேர் என்னன்னு கேளு. ரெயின் டைம்னால டவர் கிடைக்கலன்னு சொன்னாங்க. ஓகே, எந்த ஊர்ல இருக்காங்க தம்பி? திருச்சிங்க பிரதர். ஓகே, அவங்க பேர் சொல்லு. மஞ்சுளா மேரி. மஞ்சுளா மேரி, தனி, இவங்க எல்லாருக்கும் நான் பேசுறேன். உங்க எல்லாருக்கும் பேசுறேன் இயேசு நாமத்தினால. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எந்த ஒரு சரீரத்திலாவது கேன்சர் வியாதி இருந்தா அந்த கடைசி கேன்சர் வைரஸும் இயேசுவின் நாமத்தில் அழிந்து போகிறது. இயேசுவின் நாமம் சூப்பர் நேச்சுரலா அந்த கேன்சர் வியாதியிலிருந்து தனிக்கு ஒரு விடுதலை உண்டாகிறது. ஆமா, அதிசய நாமத்தினால இதை கேட்க போகிற ஒவ்வொருவருக்கும் சரீரத்துல பாதுகாப்பு உண்டாகிறது. காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் உண்டாகிறது. In the name of Jesus, the name above all the names, I release supernatural healing power upon everyone. You are filled with the supernatural healing power. நீங்கள் அற்புதமான சுகத்தை இப்பொழுதே பெற்றுக் கொள்ளுகிறீர்கள். அற்புதமான பலனை பெற்றுக் கொள்ளுகிறீர்கள். உங்களுடைய சமாதானத்தை அற்புதமாக பெற்றுக் கொள்ளுகிறீர்கள். உங்கள் பயம் உங்களை விட்டு ஓடி விட்டது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு ராத்திரி எல்லாரும் நல்லா தூங்க போறீங்க. நீங்க தூங்கி எழுந்திருக்கும் போது உங்கள் கால்கள் மான் கால்களை போல பலன் அடைந்திருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொருவருக்கும் 21 வயதுல எந்த பலன் இருந்ததோ அந்த பலன் உங்களுக்கு உண்டாகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படியே செய்து கர்த்தாவே, உம்முடைய நாமத்தை ஒவ்வொருவர் மூலமாக நீர் மகிமைப்படுத்துகிறதற்காக உமக்கு நன்றி நன்றி நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். Yes brother Ezekiel.